Hi. Hi, welcome to Sathishanitha YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோங்க. லாஸ்டா சர்ப்ரைஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்தது. கிஃப்ட் வந்து நான் கொடுத்து பசங்க வாங்குறப்ப அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. எங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்த மாதிரி இருந்தது. உங்க பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நல்ல சூப்பரான கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பசங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஸோ எங்களால் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து போட முடியல. ஏன்னா அவங்களுக்கே வந்து ஆஃப் டே தான் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கு. ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் அப்பப்போ இடையில போயிட்டு இருக்கிறதுனால எங்களால் இதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அனிதா லைஃப்பில் ஜென்ரலாக என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு மினி விளாக் இல்லை டே இன் மை லைஃப் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அனிதா லைஃப்பில் போயிட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து நான் காஞ்சிபுரம் போயிட்டு வந்திருந்தேன். வர வழியில நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பழம் வந்து கிடைச்சது. ஆக்சுவலி இந்த பழம் இந்த சீசன்ல கிடைக்கிற பழம் எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த சாப்பிட்டா எல்லாருமே அப்படியே மெய் மறந்து அந்த இடத்துல அப்படியே நின்றுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பழம். அதுவும் இல்லாம இந்த பழம் வந்து கட் பண்ணா பக்கத்து வீடு வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்து வீட்டுல இருந்து பங்கு கேட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பழம். இன்னைக்கு அந்த பழத்தை தான் நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்க போறோம். வாங்க, டிஃப்ரெண்டா செய்ய போறேன் நானு. அதுலயும் டிஃபரெண்டா? ஆமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. இன்னைக்கு இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சில்லுன்னு குளுன்னு ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஜூஸ் போட போறோம். அதுவும் 2-3 டைப்பா வந்து செய்ய போறோம். நார்மலா இல்லாம நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல்ல வந்து நம்ம இந்த பழத்தை சாப்பிட போறோம். வாங்க, அது என்ன பழம் அப்படின்னு நான் ரிவீல் பண்றேன். இதுதான் அந்த வெள்ளரி பழம். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. பழம் நல்லா வெடிச்சு செம்ம வாசனையா இருக்கு. இதுல ஜூஸ் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இது வந்து நான் பசங்களுக்கு தெரியாம வாங்கிட்டு வந்த உடனே எடுத்து மூடி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து சர்ப்ரைஸா தான் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்க போறேன். சந்திரமுகியோட கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள இருந்து விதையா வருதுப்பா. இந்த வெள்ளரி விதையை வந்து இப்போ வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த விதையெல்லாம் இதுல வச்சுக்கலாம். ஓகே, விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு இந்த பழம் மட்டும் வச்சுப்போம். பாதி பழத்தை அப்புறம் வச்சு சாப்பிடலாம். 4 பேருக்கு இந்த பழம் ரொம்ப அதிகம்ப்பா. அப்படியா? ஆமாம், தோல் சீவாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்? அழுக்கு அதிகமாக இருக்கும், அதனால தானே? இல்லையா? தெரியல, அப்படிதான் செய்ய சொல்லினாங்க, அதனால அப்படி செய்கிறேன். ஓகே, தோல் சீவியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து மிக்சியில் கட் பண்ணி போட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெள்ளரி ஜூஸ் ரெடி. சொல்ல வார்த்தையே வரல. அடுத்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக என்னோட இன்னோவேஷன் கிரியேஷன் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். காட்டுங்க பார்ப்போம். பண்ணலாமா? அதுக்கும் அதே மாதிரி பாதி பழத்தை எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடணும். முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் மிக்ஸி இல்லாதப்போ எங்கள் அம்மா இந்த பழத்தை எப்படி தெரியுமா ஜூஸ் போடுவாங்க? இதே மாதிரி தான் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு
சர்க்கரையை போட்டு நல்லா கையில் கரைப்பாங்க, கரைச்சி அதை ஊற்றுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. சரி, நானும் வந்து அதே மாதிரியே எங்கள் அம்மா கை பக்குவம் மாதிரியே என்னோட கையில் நான் வந்து ஜூஸ் கரைக்கலான்னு பார்த்தேன்னா, சரி திடீர்னு கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், ஹைஜீனிக் இல்லாமல் கையில் கரைக்கிறீங்க அப்படின்னு. நீ என்னதான் சோப் போட்டு கழுவிட்டு பண்ணாலும் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறீங்க, சுத்தம் இல்லை, பாத்திரம் கழுவல. இது நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்குன்ட்டு. கரெக்டு. ஓகே, இதையும் அரைச்சிருவோம். ஓகே, இதையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோமா. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கொஞ்சம் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி சப்ஜா சீட்ஸை வந்து நான் ஊற வச்சிட்டேன், அதை இதில் சேர்த்துலாம். இப்போ இதில் வந்து குடிக்கும்போது இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்களேன். இது வந்து தனி டேஸ்ட்டு தான். இப்போ இன்னொரு மெத்தடு, இதில் இன்னும் கொஞ்சம் பழம் போட்டுக்கலாம். இதில் பழம் சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஓகே, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 3வது டைப்பாக நம்ம வந்து செய்கிறோம். இதில் அதே மாதிரியே சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம், வேக வச்சிருக்கிற சேமியா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக நட்ஸ் மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம வந்து வெள்ளரி பழத்தை சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் வந்து புதுசாக ஏதோ ஒரு ஐட்டம் செஞ்சு கொடுக்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி நம்பி ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பழத்தை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, துண்டு துண்டாக கட் பண்ணியாச்சு பழத்தை. கொஞ்சம் பழம் சேர்த்துடலாம், சப்ஜா சீட்ஸ், நட்ஸ் கொஞ்சம், வேக வச்ச சேமியா. அடுத்து இன்னொரு லேயர் வந்து இந்த பழத்தை போட்டுடலாம். அடுத்த லேயர் சப்ஜா சீட்ஸ், லாஸ்ட்டாக நட்ஸ் போட்டு கொஞ்சம் வந்து தேன் விட்டுனா, இது ஒரு மெத்தடு. இப்போ இதை அள்ளி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஸ்டைலில் ஹோம்மேட் ஃபலூடா ரெடி. சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஃபைனல் டச் மாதிரி. அம்மாவோட கைப்பக்குவத்தில் இந்த வெள்ளரி பழம் ஜூஸ் ரெடியானால் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா பழத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். சின்ன வயசில் பிரியாவுக்கும் கார்த்திக்கும் நான் வந்து பால் சாதம் இந்த மாதிரி தான் பிசைவேன், அந்த ஞாபகம் வருது. இதை வந்து ரொம்பவும் மழமழன்னு கரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பல்ப்லாம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜூஸ் குடிக்கும்போது அதெல்லாம் வந்து நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பழைய காலத்தில் அம்மா ரெடி பண்ணி கொடுக்குற வெள்ளரி பழ ஜூஸ். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒரு வெள்ளரி பழத்தில் எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஜூஸ் போடலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் என்னென்ன சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ பசங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் நிறைய சாப்பிட்டுனே இருக்கணும் போல இருக்குது. அப்படிங்களா? செம்ம திருப்திப்பா இருக்குது. அப்படியா? சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் இது நல்லா இல்லை, தித்திப்பு இல்லை. அதோட இது கொஞ்சம் சுமார் தான். சுமார் தானா? இப்போ டேஸ்ட் பண்ண போகிறது 3வது வெரைட்டி. இதுவும் அதே டேஸ்ட், ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கு அதோட. ஆனா அது கொஞ்சம் கம்மியா இருக்கு, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, நம்ம
நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம், இவங்களுக்கு வந்து தனித்தனியாக செஞ்சுருக்கலாமே, அவங்களே அப்படியே சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு. நம்மக்கிட்ட பாத்திரம் அவ்வளோதான் இருக்குது. நல்லா இருக்குது. அந்த அந்த என்னது சீடா அது அப்படியே வாயில நிக்குது. அது கருப்பு முருகன் இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா அது பல்லு உள்ளே படம் பார்த்து வைக்கு வைக்கு வைக்கும் போது. ஓகே, இது வந்து 4வது வெரைட்டி. ஃபலூடா டைப்ல இல்ல, இது மொத்தமா சேர்ந்தது. ஓ, இது ஒரு தனி டைப். ரெடி, நீ வள்ளி சொல்லு. காஃபி இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்தா மாதிரியே இருக்கு. சேமியா போட்டிருக்கேன். இது வரைக்கும் சேமியாவே இல்லை, இதுல சேமியா இருக்கு. எல்லாத்தையோட இது நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? இதுதான் லாஸ்ட் வெரைட்டி. ஃபல்லூடா ஸ்டைல்ல நம்ம வந்து ஹோம்மேடா பண்ணியிருக்கிறோம். இப்போ இது வந்து பாஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். பார்த்த உடனே என்னது எச்சி ஊடுது. அப்படியா? அப்போ பாஸ். மீ எடுத்து சாப்பிடுங்க. ரெடி, நல்லா இருக்குது. CWCல தாமும் பத்சாரும் வந்து சீக்கிரம் சொல்லிடுவாங்க போல. இவங்க அவ்வளோ லேட் பண்றாங்க. வாயில போட்டு மென்னு முழுங்கிட்ட பிறகு பேசுறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இது மட்டும் தனி டேஸ்டா இருக்கு. ஆமா, இது நார்மலா இருக்கிறத விட இது ரொம்ப நல்லா ஸ்வீட்டா இருக்குது. ஓகே, 5th டைப் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஜூஸ் மட்டும்தான் வந்து ஆவரேஜா பாஸ் ஆயிருக்குது. காரணம் வந்து ஸ்வீட் கம்மியா இருக்கான், ரொம்ப குழகுழன்னு இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து பிடிக்கலையா. நான் ஸ்பெஷலாக எங்கள் அம்மா செய்கிற மாதிரி நான் செஞ்ச இந்த வெள்ளரி பழம் ஜூஸு தான் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். எங்கள் அம்மாவோட கை பக்குவம் தூக்கத்தில் கூட கையை நக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து பசங்க பாஸ் மார்க் போட்டாங்க. இந்த சம்மருக்கு இந்த வெள்ளரி பழத்தை வாங்கி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச 5 வெரைட்டியில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் வேறு என்ன டைப்லலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய். Bye.